ரெண்டுல வருது. சாவச்சேரி தண்ணியெல்லாம் திரும்பி இங்க வருதுங்க. அதுல சாவச்சேரியால தான் நான் இதுல நிக்கிறேன். சாவச்சேரியாக்கள் போட்ட வாக்கால தான் நான் போய் நிக்கிறேன். நீங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து இந்த பக்கம் வர மாட்டீங்க. சாப்பாடு வந்தா வேண்டி சாப்பிட தானே வேணும். 90ஆம் ஆண்டு ஒரு தரம் பாரமில்ல போறோமில்ல வார என்ன இல்லைனா நீங்க போட்ட போடுங்க உங்களுக்கு நாங்க ரோடு திருத்தி தரோம். அதோட வேண்டாக்கள் போடுவீங்க. நாங்க அந்த ஒழுங்கேலுக்கால போக மாட்டாம கிடந்து மழை பெய்யக்க இவ்வளவு அரைச்சல் பட்டு வாரோம். நாங்கள் போடுவோம் ரோட்ல திருப்பம் சாவச்சேரியால தான் நான் இதுல நிக்கிறேன். சாவச்சேரியாக்கள் போட்ட வாக்கால தான் நான் போய் நிக்கிறேன். உங்களோட கெஞ்சி தெரியும் செய்யுங்கள் தான் இந்த ரோட்டை கட்டாயம் செய்யுதாங்க. அதுக்காண்டி நான் நீங்க செய்ய போட மாட்டேங்கான செய்யல கட்டாயம் செய்ய வேண்டிய ரோட்டுகள். உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது. அதுல எங்கட கட்சிக்கு வாக்கு போட்டீங்கன்னா போடுவாங்க. இந்த பாதை எல்லாத்தையும் செய்யலாமா? எம்பியா இருந்து ஒண்ணு செய்யலாம். எம்பியா இருந்து ஒண்ணு செய்யலாம். இங்க உள்ளூராட்சி சபையில இருக்கிறார்கள் எல்லாம் அந்த வடிவ பாதையை போட்டுக்கணும். விழாலும் யார் இந்த சயந்தனாங்கள் தான் இருந்த விழாலும் தென்மை ஒரு ஒன்றுமே போடல. என்ன பானை நிலம் வேண்டி சாப்பிட்டாதான் என்ன அப்படியும் குறை சொல்லக்கூடாது. சாப்பாடு வந்தா வேண்டி சாப்பிட தானே. 90ஆம் ஆண்டு இடம் வந்து இதே மாதிரி இருந்தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இதே மாதிரி இடம் இருந்துனா மாட்டு கொட்டிலுக்கான் இருந்தாங்க. மாட்டு இது இல்லைன்னா வீட்டுக்குள்ள தண்ணி விடன்னு சொல்லாம அது கொட்டிலுக்குள்ள கட்டில் மேலாம் போய் இருந்தா கட்டில் வரைக்கும் ஏறி இருந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டில் நினைஞ்ச அப்புறம் சூகேஸுக்கு மேல ஏறி இருக்கிறது. அப்படித்தான் வளர்ந்தேன் நான். அது எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். திருப்பி வந்து ஏதாவது செய்ய வேண்டாம் செய்யணும் உங்களுக்கு. சரி ஏதாவது கேட்க போறீங்க என்னட்டு? ரோடு போடுவோம். அது உள்ளூராட்சி முடிஞ்ச உடனே காசுல ஒதுக்கப்படும். அந்த காசுல சாவச்சேரி போடுறதான். அதுல ஒரு டவுட்டும் இல்லை. சரி எங்க வேலை இருங்க சாவச்சேரி இல்ல இன்னொரு நாளை வாரம் வந்து பாக்குறாங்க. மக்கள் தங்களுடைய வீடுகளை படையாடுவோம். ராஜ்யத்தாங்க படையாடுவோம். பாதான் பிரச்சனை வணக்கம். ஷூ போட்டு கொண்டு போயிடலாம். மழையோட எல்லாம் தண்ணி இதெல்லாம் மாவி பாஞ்சு வளவளுக்கு நின்று இந்த ரோட்டுக்கு திரும்பி வளவுக்கு எல்லாம் அப்படியே திரும்பி போடுறது எங்களுக்கு கட்டாயம். விவசாயம் காமம் கொண்டு மாட்டாங்க. போயிடாது எல்லாம் தரதான் மோட்டர் சைக்கிள் வேலையா போற அவா கூடி மோட்டர் வேலை செய்யும். இந்த ரோட்டை போட்டு இந்த காண கட்டினா தான் நீங்க இதால போகலாம். இதை 2 அடி உயர்த்தி ரோட்டை போட்டு கட்டணும். தண்ணி வந்து இந்த வளவுக்கு தண்ணியே வந்து என்னம்மா கத்துறீங்க கிராமத்துல பேசிட்டு அதானம்மா நாளைக்கு போட போறோம். நீங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து இந்த பக்கம் வர மாட்டீங்க. நாங்க இப்ப வந்து பார்க்கத்தானே வந்தாங்க. நாங்கள கொஞ்சம் உதவியா செய்தாங்க. நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து தருவோம். இந்த பக்கம் வரையில் தானே அங்கே பக்கம் தானே போனாங்க. டாக்டர் கதைங்கம்மா நான் உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டேன் நினைக்கிறேன். இந்த நீர் முழுக்க தண்ணி அங்காளி எல்லாம் தண்ணி தான். இதெல்லாம் தண்ணி மாவி தானே எங்க வாங்கியது. அங்க வீடுகளுக்கு எல்லாம் உள்ளட்டு இந்த ரோட்டும் உயர்த்தி போட்டாதான் நீங்க செய்யலாம். மழைக்குள்ள ஒரு இடம் வழி கிடையாது. அப்படியே தள்ளி கொண்டு போகுது ஆட்கள். இந்த பாலம் முந்தி வந்து இது வாய்க்கால தானே எங்க கிடந்தது. ஒரே வாய்க்கால். பிறகு அந்த கலோரஸ் நிறுவனம் தான் இந்த கல்லு போட்டு ரோட்டாக்கினோம். அதே பிறகு இங்க ஒரு தரம் பாரமில்ல போறோமில்ல வார என்ன இல்லைன்னா நீங்க போட்ட போடுங்க உங்களுக்கு நாங்க ரோட்டு திருத்தி தரோம். அதோட வேண்டாக்கள் போடுவீங்க. நீங்க கேட்கல உங்களுக்கு சொல்றோம். ஆனா சாவச்சேரி மக்கள் உங்களை தானே நான் சாவச்சேரியில நிக்கிறேன்.
அதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். உங்களை இப்ப வெள்ள பண்ணிக்கிட்டாக்கி நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு நாளைக்குல போட்டுருவோம், டக்குனு போட்டுருவோம். சரி, நீங்க அப்ப இங்கே நில்லுங்க, நாங்க கொண்டு வரேன். ரோடு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்க திருப்பி 3 ஆக்கள் திருப்பி மோடி வருகிறோம். அது நீங்கள் அடிச்சு தரமே நீ உங்களை பொறுத்தது. அதானுங்க, யாருக்கு உதவி செய்யறோமோ எங்களுக்கு அதை தெரியும், யாருக்கு நாங்க செய்யணும். இல்ல உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெண்டா தான் ரோட்டுகள் சம்பந்தமா கதைக்கலாம். பார்லிமெண்ட்ல போய் நான் சொல்லலாம், இந்த ஒழுங்கு பார்லிமெண்ட்ல போய் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா என்று தமிழ் பெரிய ஏரியாக்களை பேர் தான் கதைக்கலாம். அது அங்கதான் பார்லிமெண்ட்ல கதைக்கிறது. இங்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் மாகாண சபையில எங்கண்ட ஆக்கள் இருந்தால் தான் மாகாண சபையில் நிதி ஒதுக்கி இந்த ரோட்டை ஒதுக்கி போடலாம். அப்போ மாகாண சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் எந்த கட்சி ஆக்கள் இருந்தால் தான் செய்யலாம். இப்போ நான் இனி உள்ளூராட்சி சபையில் நிற்பேன், மாகாண சபைக்கு கௌசல்யாவோ இல்லாட்டி நான் வந்து மாகாண சபைக்கோ மாறி வருவோம். வந்துட்டு அதை விட உள்ளூராட்சி சபைக்கு வந்து இதில் நிற்கிறபடியில் இந்த டிஷர்ட் நிற்கிறபடியில் தான் 2 வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஊசி சின்னமோ இன்னும் இது ஒரு சின்னத்தில் போட்டுருந்தானே அவங்களுக்கு வாக்கு போட்டால் அவே இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நான் பார்த்து செய்வேன். நான் என்னோட நிற்கிறாங்களும் கராண்டி பண்ணுவேன். நான் அப்படி ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன் எல்லாரையும். சரிதானே? நீங்கள் இனி எனக்கு வாக்கு போடுறதா இல்லாட்டி என்பிபிக்கு போடுறதா? இதுக்கு வந்து டிசி இது இல்ல, இந்த ரோட்டுக்கு டிசி பதவி டிசி பதவி இல்லை, பதவி போடுவேன். போடுவேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் நிதி ஒதுக்கப்படுறது எல்லாம் என்ன செய்யறோம்? அங்கால வெளியில இருக்கிறவ எங்களுக்கு போடுங்கன்னு அங்கால போடும், இந்தால உள்ளவை எல்லாம் கழிக்கப்பட்டு கொண்டுதான் நடுவில் இருக்கிறோம். இந்த முறை அப்படி நடக்காதம்மா. இந்த முறை வந்து ஒரு சமூகத்தை போய் வடிவா ஆராய்ஞ்சு, இந்த முறை வந்து நாங்கள் வெள்ள வேட்டி அரசியல் செய்யலதானே. அப்போ ஒரு சமூகத்தை போய் ஆராய்ஞ்சு எங்க கூட சனத்தொகை கூட இருக்குது, எங்க ஆகலும் கஷ்டப்பட்டாக வைக்கணுமோ அங்கதான் ஃபர்ஸ்டா போடுவேன். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு பிறகுதான் மற்ற ரோட்டுகள். இந்த கிராமத்தை கொண்டே மெயின் ரோட்டை ஜாயின் பண்ணணும். எங்க இருந்து விவசாய சாமான்கள் மெயின் ரோடு போடணும். நீங்க போய் பார்த்தா தெரியும். அங்கால ஒரு விவசாய தோட்டங்கள், அங்கால இந்த பாதையால தான் விவசாய சாமான்கள் இந்த லோடுகள் கொண்டு வரது. அதுல எவ்வளவு கஷ்டப்படுதல் கொண்டு வரது. போடலாம். இது நான் உங்களுக்கு உயர்த்தி கங்கிரீட்ல போட்டு தரலாம். தண்ணியோட பாதானே. அப்ப நாங்கள் ப்ரெஷர்ல போட்டோ இது தார் போட்டோ சரி வராது. உயர்த்தி கங்கிரீட்ல போடுவேன். உண்மையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது முற்றுமுழுதா விவசாய கிராமம். இங்கത്തെ மக்கள் விவசாயத்தை தான், கூலி வேலை விவசாயம் தான், விவசாயம் கூலி வேலைகள் அதுதான். இப்ப இவ்வளவு கஷ்டப்படுதல் இந்த மழை வெள்ளத்தால. ஏன்னா வேலைகள் ஒன்றும் இல்லை, கூலிக்கு போறவங்களுக்கும் ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா தண்ணி வடிஞ்சா தானே என்னென்ன செய்யலாம். காணியில கட்டினாத்தனமா விவசாய காணிகளுக்குள்ள தண்ணி போகாது, ஓடி கடலுக்கு போகும். அந்த குளம் ஒரு நெல் என்ன மாதிரி கிடக்குதுன்றது நீங்க சரி போகும். என்ன சொல்லும் உண்மையா வந்து பாருங்க, உங்களோட வளங்க நான் ஃபுல்லா அந்த தண்ணிங்களுக்கு அங்க இருந்துல வருது, சாவச்ச தண்ணிலாம் திரும்பி இங்க வருதுங்க. அதுல நீங்க வெட்டி போற பக்கத்தால திருப்பலாமே தண்ணி. எங்க பாதை இருக்கு சந்திரபுரம் வந்து பின்தங்கியகிறோம். சரி, ஓகே, நான் போட்டு தான் தருவேன். நான் போட்டு தரேன், உங்களுக்கு என்ன? நானே எடுத்திருப்பேன். நானே ஸ்டோரேஜ் இல்ல நல்ல சொல்றேன். இப்படி எல்லாம் பாக்குறீங்க. நெல் எல்லாம் அழிஞ்சிருக்கு பாருங்க. இந்த சைட் நெல் எல்லாம் அழிஞ்சிட்டு அங்க எல்லாம் அங்க இருந்து வந்த கழிவுகள் எல்லாம் தேக்கிட்டாங்க. இது வேக்கால் வடிகளும் கட்டி எடுத்து பாதையை கட்டினா தான் வயலுக்கு தண்ணி தேவையா திறக்கிறதுக்கும் தேவையில்லாத நேரம் பூட்டத்துக்கு இருக்கும். கண்டபாட்டுக்கு அப்படி தண்ணி கொடுக்க போகுது. மாட்டு தண்ணி வயல இது இல்லையாமா? இது நீங்கள் நெல் இல்லையா? நெல்லு தானே இதுல இருக்கிற குளம். இல்ல இல்ல சின்ன இருக்க வந்து குளம். இதே சூழமான சொல்றீங்க. இல்ல சின்ன மாட்டு தண்ணி குளம் வயல்லாம் அம்மான விடம் குளம் இந்த ரோடு போய் வருது. நாங்க போகாத தோட்டமே நாங்க எல்லாம் துலாவில பட்டை ஏறி மீச்சா சரி நாங்களே செய்வோம் யோசிக்காங்க.
ஏதாவது இல்லை ரோடு போடுவோமா? ரோடு வண்டி தான் ரோடு போகும். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச உடனே வாரம் முதல் இதில் நாங்கள் சாவச்சேரி போடுவோம். சரி, அப்புறம் போற லெவல்ல இருக்க கூடாது. மாநசபை தேர்தல் ஏற்பாட்டில் காட்டணும். இப்ப அப்படி செய்து காட்டியாச்சு தானே ஒரு ரிப்பு. முடிஞ்சு ஒரு ரிப்பில் ஒரு லோட் தான் ட்ரை ஏற்றி இறக்கலாம். அடுத்த ட்ரிப் நீங்க போட்டாலும் அடுத்த லோட் ஏற்றி இறக்கலாம். இல்ல, இதே உங்களுக்கு பெரிய இதுதான். எனக்கு இது பெரிய இல்லை, உங்களுக்கு தான் பெரிய அதுல வந்துட்டு எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த ஒழுங்காரங்களுக்கு பண்ணிவிட்டால் பெரிய காரியம். அதான் நாங்க அந்த ஒழுங்காலுக்கால போக மாட்டாம கிடந்து மழை பெய்யக்க இவ்வளவு அறுத்தல் பட்டு வாரோம். வந்து பார்க்கணும்.